राधे कृष्णा। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। எல்லாருக்கும் இனிய அயக்ரீவ ஜெயந்தி ஆசீர்வாதங்கள், பலராம ஜெயந்தி ஆசீர்வாதங்கள், ரக்ஷாபந்தன் ஆசீர்வாதங்கள். ராத்திரி 11 மணிக்கு சொல்றேன். 2 நாளா போட வேண்டிய சமர்த்த ராமதாசருடையது போட முடியல. அதனால இன்னைக்கு காத்தால ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போட்டாச்சு, மத்தியானம் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போட்டாச்சு. இன்னிதோட பெண்டிங்க இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு ராத்திரி 11:30 மணிக்கு. அது சுகம். அது சமர்த்த ராமதாசரை பத்தி பேசுறது ஒரு சுகம். நமக்கு பேசுறதே சுகம். சத்சங்கமோ சுகமோ சுகம். அது சமர்த்த ராமதாசர், அது அவர் தனிதான் இல்லை. எத்தனை ஆச்சரியம், எவ்வளவு அற்புதம், எவ்வளவு விசேஷம். சமர்த்தன் அவ்வளவுதான். நல்ல சமர்த்தன் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமா வேலை சமர்த்தாங்க வாடா அப்படின்னு சொன்னது ஆச்சரியா இருக்கு. நிஜமாவே இப்படி இருக்கணும் இல்லையா? சமர்த்தன் என்ன அழகா செத்து போன ஒரு பிராமணரை எழுப்பிட்டார். குருவும் சமர்த்தன், சிஷ்யனும் சமர்த்தன். அப்புறம் என்ன, அந்த சமர்த்த ராமதாச சம்பிரதாயமே சமர்த்த சம்பிரதாயம். ரொம்ப சமர்த்தம் தான். இந்த சமர்த்தம் தான் சமத்து அப்படின்னு சொல்றோம். அழகான ஒரு நாள் இன்று உபாகர்மா. இந்த உபாகர்மா தினத்துல விஷயம் சொல்லியே ஆகணும் அப்படின்றதுனாலேயே சமர்த்த ராமதாசர் வைபவத்தை சொல்லிட்டு இருக்கேன். உத்தராகண்ட்ல கல்பேஸ்வர் உர்காம், அங்கிருந்து 5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போனா ஒரு கோவில் இருக்கு. பன்சி நாராயணன் பேரு. வம்சி நாராயணன் கிருஷ்ணனோட கோவில். இன்னைக்கு தான் அந்த கோவில் திறப்பார்கள். ரக்ஷாபந்தனுக்கு மட்டும்தான் திறப்பார்கள். மீதி 364 நாளும் இந்த கோவில் மூடித்தான் இருக்கும். சூப்பர்ல. பார்க்கணும். கல்பேஸ்வரைக்கும் போயிட்டேன். அடுத்து போய் பார்த்துட்டு வந்துடணும். அதான் ஆசையா இருக்கு. சமர்த்த ராமதாசர் எவ்வளவு பெரிய குரு இல்ல? என்ன ஒரு பாசிட்டிவிட்டி, என்ன ஒரு ஸ்ரத்த, என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு பாவம், எப்பேற்பட்ட ஒரு விடாமுயற்சி. அது மகாத்மாக்களுடைய ஸ்பெஷாலிட்டி. விடாமுயற்சியிலாம் அவளை பக்கத்துல கூட நம்ம நெருங்கவே முடியாது. நெருங்கணும், அதுதான் அவளுக்கு ஆசை. வச்சுக்கோங்க, அவர்கள் எந்த எல்லையில போறாளோ அந்த எல்லைக்கு நம்மளே அழிச்சுட்டு போறா இல்லையா? ஸோ தே ஆர் வெரி பர்டிகுலர். நம்மளை விட நம்ம சிஷ்ய பசங்க பக்தர்கள் இன்னும் ஒருபடி மேல, இன்னும் மேல, இன்னும் மேல, இன்னும் மேல. அதிசயமா இருக்கும். நான் எத்தனையோ மகாத்மாக்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். அவ சாதாரண நிலைமையில இருப்பா. ஒரு சாதாரண வீடு, சிம்பிள் லைஃப். ஆனா அவ சிஷ்யாலெல்லாம் ரொம்ப 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 வசரத்துக்கு அழிச்சு போயிடுவான். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளா அவர் பாட்டுக்கு இல்லை. ஆனா விவேகானந்தர் லோகம் முழுக்க பிரசித்தம். என்ன அற்புதம் இல்லை? விவேகானந்தரை கொண்டுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை உலகத்துக்கு தெரியும்.
ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்பொழுதுமே ரொம்ப சிம்பிள் லைஃப். விவேகானந்தர் மாதிரி இங்கிலீஷ்ல அப்படி குழம்பு கட்டினவரெல்லாம் கிடையாது. ஆனா விவேகானந்தர் அப்படி தயார் பண்ணிட்டார். பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? குரு குரு தான். நிஜமாவே குருஜி அம்மா உலகத்துல என்ன பிரசித்தமாக்கிட்டா. எவ்வளோ மனசினுடைய ரகசியங்கள் குருஜி அம்மாவுக்கு தெரியும் தெரியுமா? நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய மனதினுடைய பல விஷயங்கள், எல்லா விஷயங்களுமே குருஜி அம்மா புரிய வச்சது, குருஜி அம்மா சொல்லி கொடுத்தது, குருஜி அம்மா போட்ட பிச்சை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனா பிரகாசம் என்னமோ எனக்கிட்ட இருக்க மாதிரி காமிச்சுட்டா. சமர்த்த ராமதாசர் நிஜமாவே கேன் ரூல் எ கிங்டம், ராஷ்டிர குரு. ஆனா தான் பெரிய ராஜ்ய பரிபாலனம் பண்ணாமல் சத்ரபதி சிவாஜி அவ்வளவு அழகா ட்ரெயின் பண்றார். சான்ஸே இல்லை. அதெல்லாம் சமர்த்த ராமதாசர், சமர்த்த ராமதாசர் தான். சமர்த்த ராமதாசர் அப்பப்ப ஒரு பித்து பிடிச்ச நிலைகள்லாம் இருப்பார். நான் சொன்னேன், இந்த கண்டேராயாவை பார்த்ததெல்லாம் சொன்னேன், உண்மத்த நிலை அப்படின்னு. சில சந்தர்ப்பங்கள்ல பிசாசு மாதிரி அலைவா. பூதத்தாழ்வார், பேயாழ்வார்லாம் சொல்லுவாங்க. சில பேர்லாம் அந்த பக்தியில ஒரு ஸ்திதியை கடந்து போயிட்டு இருப்பா. நிஜமாவே நம்ம ஸ்ரீபாத நித்யானந்தர்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர். ஒரு பிசாசு மாதிரி இல்ல அலைவர். சமயத்தை சைத்தன்ய மகாபிரபுவே இந்த மனித நிலைமையை கடந்து அவரோட ஸ்திதியே தனி. இந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் ராத்திரி பகலெல்லாம் பார்க்க மாட்டார், பாட்டு கலைஞ்சிட்டு பண்ணவே. அந்த பக்தியில அந்த உயர்ந்த பாவத்துக்கு போக போக பகல் இரவு பேதம், ஆண் பெண் பேதம், பணக்கா நிறைய நிஜமாவே அந்த பேதமே தெரியாது, போதமே இல்லை. இல்லை அவன் வாடி முடிய அடைவா. நான் சமயத்தில் பார்த்துருக்கேன். எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போயிட்டு போது ராத்திரி எல்லாம் வருவேன். சில சந்தர்ப்பங்கள்ல நான் ஒரு சந்தர்ப்பத்தில் குருஜி அப்பா குருஜி அம்மாவோட திருநெல்வேலியில் இருந்தேன். அப்ப டெய்லி திருநெல்வேலியிலிருந்து கொல்லம் வரைக்கும் போய் உபன்யாசம் பண்ணிட்டு வருவேன். ஒரு 7-8 மணி நேரம் அப்படி டிராவல் பண்ணுவேன் கார்ல. போகிறதுக்கு 7 மணி நேரம், வரத்துக்கு 7 மணி நேரம் அப்படி டிராவல் பண்ணியிருக்கேன். அப்ப திருநெல்வேலியிலேருந்து என்ன திருவனந்தபுரம் போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் அப்படி இப்படி டிராஃபிக் எல்லாம் சேர்த்து ஒரு 6-7 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரு 14 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு தடவை நாங்கள் திருவனந்தபுரத்துல ராத்திரி வீட்டுக்கு வரும்போது 12-1 மணி ஆகிடும். அதுக்கு மேலேயே கூட ஆகும் எனக்கு ப்ரஃபா. அப்போ காரில் வரும்பொழுது ரோடில் ஆளே இருக்க மாட்டா. அடுத்த நேரத்தில் யாரும் ஆள் இருக்கப்பா. அப்போல்லாம் கூட சில பேர் பைத்தியம் மாதிரி இருப்பா, ஆளே இருக்காது. 2 பக்கம் கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் வீடுகளும் இருக்காது, இருட்டா இருக்கும். நாங்களே அந்த வண்டியில் இருக்க ஹெட்லைட் அவ்வளோதான், வேற ஒன்றுமே இருக்காது. பெரிய ரோட் லைட்லாம் இருக்காது. அப்போதான் அந்த திருநெல்வேலி நாகர்கோவில் பைபாஸ்லாம் போட்டுட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஸோ அங்கங்கே ரோடு பெருசாக இருக்கும், அங்கங்கே பிரிட்ஜு கட்டின்னு இருப்பா. அங்கெல்லாம் பெரிய அத்வானம், வெட்ட வழியாக தான் இருக்கும். அதில் வந்துட்டு இருப்பான். அதில் பார்த்தா சில பேர்லாம் பைத்தியமா தனியா அவள் பாட்டுக்கு நடப்பா. அந்த ராத்திரியில் எங்கே போகிறான்னு தெரியாது. சித்த புருஷர்கள் இல்லை, நிச்சயமாக எனக்கு சொல்ல முடியும். கொஞ்சம் மனநிலை பிறன்றவர்கள், மேபி டிப்ரெஷன் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அதை தெரியும், அவளை பார்த்தால பாவமாக இருக்கும். அவள் பாட்டுக்கு நடப்பா, வேகமாக கை வீசி நடப்பா.
நமக்கு பிரமிப்பா இருக்கும். அது எப்படி அவ்வளவு தைரியம் இருக்கும்? அப்ப பார்த்தா எனக்கு தோணும், ஓ அவளுக்கு அவ நிகழ்காலத்துல இல்லை. நிகழ்காலத்துல இருக்கும்போது தான் சுத்தி வரை இருட்டு இதெல்லாம் பயமுறுத்தும். அவ ஒரு கற்பனை உலகத்துல இருக்கா. அவ மூளைக்கும் அதோடைய காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் தொடர்பு கிடையாது. இந்த கல்லு குடிச்சவன் எல்லாம் போதையில் இருக்கவன் எல்லாம் அவன் ஒரு உலகத்துல பேசிட்டு இருப்பான்ல, மற்றவா ரிப்ளை பண்றாளான்னு கூட கவனிக்க மாட்டான். அவ பாட்டுக்கு பேசுவா, அவள் தோன்றல் பேசிட்டே இருப்பா. நிகழ்காலத்துக்கும் அவளுக்கு ஒரு தொடர்பு விட்டு போயிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில இருக்கவாளுக்கே அந்த பயம் தெரியாதுன்னா, இவர் காலத்தை கடந்த ஒரு ஸ்திதியில இருக்காரு. அதனால நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த காலத்துல அவ உடம்பு இருக்கும், ஆனா அவளுடைய பாவம் அது நிகழ்காலமும் இல்லை, இறந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, அப்படி ஒரு காலத்துல இருப்பா. இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல அது சொல்லி புரிய வைக்க முடியாது. காலம் கடந்த ஒரு நிலை அது. அவ உடம்ப நடமாடிட்டு இருக்கு, அதனால அவன் நிகழ்காலத்துல இருக்கிறத நாம பார்க்கிறோமே ஒழிய அவளுடைய பாவம்ன்றது முக்காலமும் கடந்த ஒரு நிலை. தூக்கத்துல கூட நம்ம பிரசன்ட்ல இருப்போம். அது அழகான ஒரு நிலை. அது அதெல்லாம் கிடைச்சோம்மா என்ன இருக்கும் தெரியுமா? சமர்த்த ராமதாசர் அந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும், என்னுடைய பிரார்த்தனை அதுதான். அதனால ஜோரா சமர்த்த ராமதாசர் இப்படி அலைகிறார். ராத்திரி எங்கேயோ போனார், ஏதோ கிராமத்துக்குள்ள போனார். நல்ல குளிர்காலம், பட்டப்பட்டக்கும். மகாராஷ்டிரால கிராமத்துல எல்லாம் நல்லா சில்லு 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 சில்லுன்னு இருக்கும் இல்லையா? சம்டைம்ஸ் பகவானே இவாளை திரும்பி சாதாரண ஒரு நிலைக்கெல்லாம் கொண்டு வருவான். ஏன்னா இவன் உலகத்தையும் உடம்பையும் மறந்துடுறா இல்லையா? ஸோ உடம்புக்கு இவ்வளவுதானே ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? அவன் மறக்கலாம், பட் உடம்புக்கு அதனுடைய விளைவுகள் இருக்கும். இல்லை, இந்த ஆப்ரேஷன் முன்னாடி அனஸ்தீஷியா தான் கொடுப்பா. இந்த பல்ல பிடிக்கும்போது லோக்கல் அனஸ்தீஷியா கொடுப்பா, மயக்க மருந்து. அப்போ ஒண்ணுமே பெரிய ஜாலியா இருக்கும். பல்ல பிடிங்கின பிறகு ஆப்ரேஷன் பண்ண பிறகு அந்த மயக்க மருந்தினுடைய வேலைகள் முடிய பிறகு அந்த வலி இருக்குமே அப்போ இப்பெல்லாம் நிறைய குழந்தைகளுக்கு அவ பிரசவிக்கிற சமயத்தில் வலி தெரியப்படாதுன்னு சொல்லி ஒரு இடுப்பு மறுத்து போற மாதிரி ஒரு ஊசி போடுவாள். அதுக்கப்புறமா அந்த பசங்க நல்லா வலி தெரியும். ஸோ சமயத்தில் பகவான் என்ன பண்ணுவா, இவளுடைய அந்த அந்த பாவத்தை குறைச்சி அவளை சாதாரண நிலைக்காய்ச்சிட்டு வருவான். ஸோ சமர்த்த ராமதாசர் திடீர்னு அவருக்கு ஒரு இந்த பாவம் விட குறைஞ்சு இப்படி பார்க்கிறார். எந்த ஊரு எந்த கிராமம் ஒன்றும் தெரியல. பார்த்தா ஒரே வயக்காடு, நடுவில் ஏதோ ஒரு வீடு, அங்கங்க வீடுகள் இருக்கு. சரி, ஏதோ கிராமம். நேரம் நம்ம ஒரு வீட்டுக்கு போனார். குளிர்றது அவருக்கு. அப்படியே கதவை தட்டார். மகாத்மாக்களுக்கும் குளிர்லாம் உண்டு, குளிர் வெயில். மகாத்மாக்கள்லாம் அவர்களை பெருசா விலை கொடுக்கறதுல ஒழிய அந்த உடம்புக்கு தணுப்பு தெரியும், மழை தெரியும், குளிர் தெரியும், வெயில் தெரியும், சூடு தெரியும். அவ அதுக்கு பெருசா சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாகா, இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு விலை கொடுக்கறது இல்லையோ ஒழிய, அவளை மாதிரி சூ 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 புலம்புறது இல்லையோ ஒழிய அவளுக்கு அதெல்லாம் தெரியும். போய் கதவை தட்டார். ராத்திரி, அர்த்தராத்திரி, ஊரே அடங்கியாச்சு. இவர் போய் கதவை தட்டார். அப்ப அந்த விவசாயி அவருடைய மனைவி அந்த அம்மா கதவை திறக்கிறா. பார்த்தா அவர் நிற்கிறார். பார்த்தா இவரை பார்த்தா ஒரு பயம் வரல. ஏன்னா அவர் அந்த ஒரு பிசாசு அந்த பாவத்துல இருந்து அப்படியே வரார்.
ஆனா இவர் ஸ்வயம் ராமராயாவுடைய தாசனாச்சே. இவர் பைத்திய பாவத்துல இருந்தாலும் சரி, பிசாசு பாவத்துல இருந்தாலும் சரி, குழந்தை பாவத்துல இருந்தாலும் சரி, ராஷ்டிர குரு பாவத்துல இருந்தாலும் சரி, எந்த பாவத்துல இருந்தாலும் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 இப்படியே ஜபிச்சுருப்பார் இல்லையா. அதனால ஒரு முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் அவளுக்கு தெரியுது. அந்த இருட்டுல விளக்கு வெளிச்சத்துல மாடத்துல இருக்க விளக்கு வெளிச்சம் தெய்வமா திறக்குறான் அந்த அம்மா. வேற பார்த்து அவளுக்கு பயம் வரல. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே தின்ன மாதிரி உட்காருங்கன்னு சொல்ற. அவளுக்கு தெரியறது இவர் ராத்திரி இங்க படுத்துக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்றா. சாதுன்னு தெரியறது. அதே சந்தர்ப்பத்துல அவளுக்கு தெரியாது இவருக்கு பசி இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த ராஜ்கீரா அமராந்த்னு சொல்லுவா, பாஜ்ரான்னு சொல்லுவா, அது நிறைய பேர் உண்டு. ராஜ்கீரான்னு சொல்லுவா. இந்த கீரை விதை, தண்டு கீரை விதை, அது ஒரு மில்லட். நான் ஹிமாலயாஸ் நிறைய பார்த்துருக்கேன். உத்தராகண்ட்ல இந்த ராஜ்கீரா அமராந்த் நிறைய விளையும். அப்ப அதுல அவ இந்த பாக்கரி மாதிரி ஒண்ணு பண்ணிருக்கா. அதை தட்டி இப்படி அந்த சமயத்தை கூட கடகனா சூடு பண்ணி அதை கொடுக்குறா. நிறைய பண்ணி வச்சிருப்பா. அது கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். கொஞ்சம் சாஃப்டா இருந்தா நம்ம சூட சூட பண்ணும்போது சாஃப்டா இருக்கு. அப்புறமா கொஞ்சம் ஹார்டாயிடும். நல்ல குளிர்காலம் வேற. அப்ப அப்படியே வாங்கிக்க சமர்த்த ராமதாஸ், ரொம்ப நன்றிமா, இந்த ராத்திரியில கூட இவ்வளவு அழகா ஆசையா எல்லாம் பண்றீங்க. அப்போ ஒரு பார்த்தா இந்த மாதிரி கொஞ்சம் கடக்கா இருக்கு, கொஞ்சம் பாலில் தோச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே ஓரத்துல ஒரு மாடு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள அப்போ அவர் சொன்னார், அம்மா நான் அந்த மாட்டுக்கிட்ட கொஞ்சோண்டு பால் கறந்துக்கிட்டோமா இது சாஃப்டா ஆகிறதுக்கு. ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த செத்து போன ஒரு மாட்டுக்கிட்ட பால் வேணும்ன்றல, தாலி பீட் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்கு. சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டு நடந்துட்டு மாட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டார். அப்ப அந்த அம்மா சொன்னா, ஐயா பால் வத்தி மடி எல்லாம் வத்தி போச்சு, பாலே இல்லை. இப்போ வீட்டு மாடுன்றதுனால அப்படியே வச்சிருக்கோம், அதுக்கு ஆகாரம் போட்டுருக்கோம், அது பாட்டுக்கு இருக்கு. ரொம்ப வருஷம் ஆச்சு ஒன்று. இப்போ நான் கண்ணுக்குட்டி பிரசவிக்கிறதும் இல்லை, பெருசா பாலும் கிடையாது, பாட்டுக்கு இருக்கு அப்படின்றதுக்குள்ள சமத்திராம ஒரு பக்கம் இவ சொல்றத கேட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த மாட்டை அப்படி தடவி கொடுத்துட்டு, எனக்கு கொஞ்சோண்டு பால் வேணும் சாப்பிட்றதுக்கு, ஒன்று ராத்திரி தொந்தரவு பண்றேன் மன்னிச்சுக்கோ, கொஞ்சோண்டு பால் தருவியா அப்படின்றதுக்குள்ள அந்த மாடுக்கு மடி பெருகிறது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம். உடனே எழுந்து நிற்கிறது. சமர்த்த ராமதாசர் அப்படி பால் கறக்க இவளுக்கு அதிசயம். எத்தனை வருஷமா பால் கறக்காத மாடு. அவளுக்கு அந்த மாடு மேல வெறுப்பெல்லாம் கிடையாது. உள்ளதை சொன்னா ரொம்ப நாளாச்சு பாலெல்லாம் கறக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனா சமர்த்த ராமதாசருக்காக அந்த மாடு பால் கறந்தது. அவள் அசந்தே போயிட்டா. சமர்த்த பால் கறக்கிறது என்ன, என்ன பால் கற நிம்மதியா இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அதுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த மாட்டுக்கு ஒரு பாக்கியம். ஆனா மகாத்மாவுக்கு பால் கொடுக்கிற ஒரு பாக்கியம் அதுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. அப்ப அழகா சமர்த்த ராமதாசர் அந்த பால் லேசா அப்படியே அந்த ராஜ்கீரா ரோட்டி பாக்கி அதுலேயே விட்டு சாஃப்டா எடுத்து அழகா சாப்பிட்டார். அந்த அம்மா சமர்த்த ராமதாசர் காலில் விழுந்தா, நீங்க யாரோ மகாத்மா, அடுத்த ராத்திரில எங்க வீட்டு கதவை தட்டி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு. சமர்த்த ராமதாசர் ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னா சொன்னா, இங்கே படுத்துக்கோங்க. அந்த மாட்டை அப்படி தடவி கொடுத்தார். அப்புறம் ராத்திரி படுத்தா. அடுத்த நாள் காத்தால் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அந்த விவசாயி அந்த மாட்டுக்கு ஆசீர்வாதம். அடுத்த நாள்
ஊருக்கே விஷயம் தெரிஞ்சு வந்து பார்த்தா அதுக்குள்ள அவர் கிளம்பி போயிட்டார். அந்த போய் அவர் பாட்டுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். அனுகிரகம் பண்ணிட்டு நான் பெரிய ஆள்னு உலகத்துக்கு நிரூபணம் பண்றதுக்காகலாம் அவர்லாம் இல்லை. பண்ண வேண்டியதை பண்ணிட்டேனும். சில பேருக்கு எப்படின்னா திடீர்னு ஒரு அனுகிரகம் பண்ணுவா, ஏன் எதுக்குன்னு காரணம் எல்லாம் தெரியாது. ராத்திரி சுத்தின்னு இருந்தார், குளிர்த்து வீட்டை கதவை தட்டினா, அவர் ஏதோ பாக்கரியை கொடுத்தா, கறக்காத மாட்டை கறக்க வச்சார், ராத்திரி படுத்தினாருன்னா இருந்து கிளம்பி போயிட்டார். குருமார்கள் அவன் வடு வருவா, அனுகிரகம் பண்ணுவா. சரியா? ஸோ உங்களுக்கும் அந்த அனுகிரகம் இந்த இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வராரு இல்லையா சமர்த்த ராமதாசர், இதுவும் ஒரு அனுகிரகம் தானே. அயக்ரீவ ஜெயந்திக்கு, ஆவணி அவிட்டத்திற்கு, ரக்ஷாபந்தனுக்கு உங்களோடு எனக்கு பந்தம் உண்டுன்றதுக்காகவே இன்னைக்கு வந்துட்டார். சரியா? நீதி விஷயம் நாளைக்கு அபாடா 3 நாள் பெண்டிங் முடிஞ்சாச்சு. அதான் ஒரு சமாதானம் எனக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा, राधे कृष्णा, राधे कृष्णा.